ஐயா ராசா, நீ ஏன்யா அழுகுற? நீ எல்லாம் அழுகக்கூடாதுய்யா. இப்படிதாங்க வைபவ் சூரியவன்சிய பார்த்து எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானுக்கும், குஜராத்துக்கும் நடந்த மேட்ச்ல ராஜஸ்தான் வின் பண்ணி ஃபைனலுக்கு போவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். ஆனா நேத்து மேட்ச்ல குஜராத் வந்து 214 அப்படின்ற ஒரு பெரிய டார்கெட்டே சேஸ் பண்ணி அழகா ஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க. நேத்து ராஜஸ்தான் தோத்துட்டாங்க அப்படின்றத விட வைபவ் சூரியவன்சி குடுத்த ரியாக்ஷன பார்த்து தான் எல்லாருமே வருத்தப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, ஒரு கட்டத்தில குஜராத் வந்து மேட்ச வின் பண்ணிருவாங்க. நம்மனால வந்து ஃபைனலுக்கு முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, வைபவ் சூரியவன்சினால எமோஷன்ஸ கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. அவர் பாட்டுக்கு வந்து கேப்ப மறைச்சுக்கிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டாரு. இந்த வீடியோ தான் வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்ப இத பார்த்துட்டு தான் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ராஜஸ்தான் ஃபைனலுக்கு முடியல அப்படின்றது நமக்கே இவ்வளவு வருத்தமா இருக்கே. ஒவ்வொரு மேட்ச்லயும் அதிரடி காட்டி ஒரு மாஸான பெர்ஃபார்மன்ஸ குடுத்த இந்த சின்ன பையனுக்கு எவ்வளோ மனசு வருத்தம் வந்து இருக்கும். அதனால தான் அந்த அளவுக்கு வந்து எமோஷனலா வந்து அழுக போயிருக்காரு. உண்மையிலே இவர் பாவம். இவருக்காண்டியாவது வந்து ராஜஸ்தான் ஃபைனலுக்கு போயிருக்கணும் அப்படின்னு நெறைய பேர் வந்து இவருக்காண்டி இந்த மாரி கமெண்ட்ஸ வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கன்டினியூஸா 2 மேட்ச்லயும் வந்து அவருக்கு செஞ்சுரியும் வந்து மிஸ் ஆயிருச்சு. நேத்து மேட்ச்ல வந்து செஞ்சுரி அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா கரெக்ட்டா 96 ரன் எடுத்ததுக்கு அப்புறமே வந்து வைபவ் சூரியவன்சி அவுட் ஆயிட்டாரு. ஒவ்வொரு தடவ வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு அன்லக்கா வந்து மாறிடுதுங்க. இப்ப இத பார்த்துட்டு தான் எல்லாரும் என்ன புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்டின்னா, வைபவ் சூரியவன்சி இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா என்னதான் ராஜஸ்தான்னால வந்து ஃபைனலுக்கு முடியலனா கூட, இப்ப வைபவ் சூரியவன்சியோட பேட்டிங்க எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இந்த சீசன்ல நெறைய பேர் வந்து ஐபிஎல் பார்த்திருப்பாங்க அப்டின்னா, அதுக்கு காரணமே வந்து வைபவ் சூரியவன்சியோட பேட்டிங்கா தான் வந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷன் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்தாரு. இப்ப எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்டின்னா, வைபவ் சூரியவன்சி இதே மாரி இந்தியன் கிரிக்கெட் டீம்லயும் வந்து இடம்பெற்று நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்கணும் அப்படின்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா, இப்போதைக்கு வந்து வைபவ் சூரியவன்சி கிட்ட தான் வந்து ஆரஞ்சு கேப் வந்திருக்கு. இந்த சீசன்ல மொத்தம் 16 மேட்ச்ல வந்து 776 ரன் வந்து எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருக்காரு. இப்ப இவருக்கு பின்னாடி தான் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்ப அடுத்து வந்து சுப்மன் கில் வந்து அவரு ஃபைனல்ல 54 ரன்னுக்கு கம்மியா எடுத்தாரு அப்படின்னா, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வைபவ் சூரியவன்சி கிட்டயே தான் வந்து ஆரஞ்சு கேப் வந்து இருக்கும். இப்ப அதனால எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, வைபவ் சூரியவன்சி இதே மாரி இந்தியன் கிரிக்கெட் டீம்லயும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இனி இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இவருக்கு இடம் கிடைக்குதா? இவர் என்ன மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ அடுத்து வரப்போற மேட்ச்லலாம் வந்து குடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வைபவ் சூரியவன்சி எமோஷனல் ஆனத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத என்னோட கமெண்ட்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.